இப்போ வந்து தேர்தலுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து விஜய் இன்னும் ஃபீல்டில் இறங்கலை அப்படின்ற பேச்சு தொடர்ந்து இருந்துகிட்டே தானே இருக்குது. ஃபீல்டில் இறங்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ பெரும்பாலான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் வந்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இதுக்காக போயிருந்தார், அந்த கருத்தரங்கிற்காக, பூத் கமிட்டி மாநாடு கருத்தரங்கிற்காக போயிருந்தார். அன்றைக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து அவ்வளோ மக்கள் கூடியிருந்தாங்க தலைவரை பார்க்க. தலைவர் எல்லாரையும் சந்திச்சார், எல்லாரையும் பார்த்தாரு, அந்த கருத்தரங்கு அட்டன் பண்ணார். மதுரைக்கு போகிறாரு, போகிற இடங்கள்லாம் மக்கள் வழிநடக வரவேற்பு கொடுக்குறாங்க. களத்தில் மக்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாரு, மக்களை பார்க்குறாரு, மக்கள் அவரை வரவேற்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன களம் நீங்கள்? அதே போல் ஒவ்வொரு போராட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும் முன்னெடுக்கிறாரு. நம்முடைய மாவட்ட ரீதியிலாக தலைவர் வந்து எல்லாரையும் பண்ண சொல்றாரு, பண்றாரு. தலைவர் அதற்கான விஷயங்களை சொல்றாரு, அறிக்கைகள் கொடுக்குறாரு, சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. இன்றைக்கு கூட வக்ஃபுல் வந்து நம்முடைய சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக தெளிவாக நம்ம வக்ஃபுல வந்து தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களின் உரிமைகளை பாதுகாக்க இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான் மிக சீரிய அளவில் இந்த வக்ஃபு கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்குது. ஸோ சட்ட ரீதியாகவும் சரி, களத்திலும் சரி, கட்டமைப்பு ரீதியிலும் சரி, நம்முடைய கழகம் மிகச்சிறப்பாக களத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கு. திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு நரேட்டிவ்ஸ் தான் அவர் களத்துக்கே வரல அப்படின்னு சொல்றது எல்லாமே.